அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமும் பரிசுத்தமும் நிறைந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலையில் நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அரிய தருணத்தில் நம்மை ஒன்றிணைத்த அல்லாஹ் தாலாவுக்கு எல்லா புகழும். இந்த வெள்ளிக்கிழமை இரவும் நாளைய பகலும் சிறப்புகள் நிறைந்தவை. அல்லாஹ் இந்த நிமிடங்களை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுத்துவானாக. ஆமீன். துல்ஹிஜ்ஜா மாதம் இது அல்லாஹ்வின் அருள்கள் பொழியும் ஹஜ்ஜின் புண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாகும். இன்று லட்சக்கணக்கான ஹாஜிகள் புனித பூமியான ஹரம்களை நோக்கி பயணிக்கின்றனர். இந்த புண்ணிய இரவில், இந்த வெள்ளிக்கிழமையின் பகலும் இரவும் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. நமது இதயங்களை அல்லாஹ்வை நோக்கி நெருக்கமாக்கவும் அவனது கருணையை நாடவும் இந்த தருணங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பல வீடியோக்களிலும் புத்தகங்களிலும் இந்த மாதத்தின் சிறப்புகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். இந்த இரவில் இதயபூர்வமாக ஓத வேண்டிய 5 புண்ணிய துஆக்கள். சகோதரர்களே, துஆ என்பது ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய ஆயுதமாகும். அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசுவதற்கு வழியாகும் துஆ. இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவில் நமது துஆக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே இன்றிரவும் நாளை பகலும் நாம் மீண்டும் மீண்டும் ஓத வேண்டிய 5 துஆக்களை பார்ப்போம். அல்லாஹ்வே, எங்களுக்கு இவ்வுலகில் நன்மையையும் மறுமையில் நன்மையையும் வழங்கி நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இரண்டாவது துஆ நமது பெற்றோருக்காக. என் இறைவனே, என் பெற்றோருக்கு கருணை காட்டுவாயாக, அவர்கள் என்னை சிறு வயதில் வளர்த்தது போல. மூன்றாவது துஆ நமது குடும்பத்திற்காக. எங்கள் இறைவனே, எங்கள் துணைவர்களிடமிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களை வழங்கி எங்களை நீதியாளர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்குவாயாக. நான்காவது துஆ உலக முஸ்லிம்களுக்காக. அல்லாஹ்வே, முஸ்லிம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குவாயாக. அல்லாஹ்வே, நான் உன்னிடம் வழிகாட்டுதலையும் நீதியையும் தூய்மையையும் செல்வத்தையும் கேட்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த துஆக்களை இன்றிரவும் நாளை பகலும் இதயத்தோடு சேர்த்து மீண்டும் மீண்டும் ஓதுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வின் புனித சந்நிதியை அடைகிறது என்ற உறுதியான நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த புண்ணிய மாதத்தில் நமது இதயங்களை தூய்மைப்படுத்தவும் அல்லாஹ்வின் கருணையை நாடவும் முயற்சிக்க வேண்டும். கடைசியாக, இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நாம் மேலும் இபாதத்கள் செய்ய முடிவு செய்வோம். குர்ஆன் ஓதுதல், திக்ர், சலவாத், தர்மம் இவை அனைத்தும் நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும். அல்லாஹ் நமது எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும். நம்மை அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸில் ஒன்று சேர்க்கட்டும். ஆமீன்.